வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். எப்போ அதை குறித்து பார்க்க போகிறோம்னா, 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் பார்க்க போகிறோம். +2 முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. உயர்கல்வி படிக்கிறதுக்கு வந்து அரசு தரப்பில் நிறைய உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி வந்து நடத்துவாங்க. அது மாவட்ட ஆட்சியர் தலைமையிலேயே கூட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்துட்டு அதெல்லாம் பயன்பட்டுருப்பாங்க. அதே போல் வந்து காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து காலேஜ் துனியா ஆப்பு, மாணவர் கேணி ஆப்லாம் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். கவுன்சிலிங் மூலமாக போய் படிங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் படிக்காதீங்க. அஃபிலியேட்டட் காலேஜில் கிடைக்கும். இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது போகிறதா இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போங்க. இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறதா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அவங்க பயனுள்ள வந்து +2 முடித்த மாணவர்கள் வந்து ஆம், அவங்க விடுமுறை நாட்களை பயன்படுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்விம்மிங் பூல் பயிற்சியெல்லாம் அரசு சார்பிலே கொண்டு வராங்க. ஸ்விம்மிங் பூல் பயிற்சியில் போய் கலந்துட்டு நீச்சல் கற்றுக்கலாம். ஆறு குளத்துலலாம் போய் குளிக்கிறதுக்கு பதிலாக ஸ்விம்மிங் பூல் பயிற்சி வந்து அரசு சார்பிலே நடத்துகிறாங்க. அது பே பண்ணிட்டு போயிட்டு ஸ்விம்மிங் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பிலே சிஎஸ்சி மக்கள் கணினி மையம் இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து ட்ரைனிங் அங்கே முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க சிஎஸ்சி சார்பில். இவங்க வந்து ஸ்கில்டு கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸ்கில் கோர்ஸ் வந்து அங்கே அதை வாங்கிக்க முடியும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு சார்பில் வந்து இ-சேவை மையத்தில் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மாநில அரசு வந்து ஸ்கில் கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட திறன் அலுவலகம் இருக்கும். எல்லா மாவட்டத்திலையும் வந்து திறன் மேம்பாட்டு அலுவலகம் இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஸ்கில் கோர்ஸ் வந்து முடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து ப்ரைவேட்டாக போகிறேன்னு நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்பில் படிக்க முடியும். அதே போல் வந்து அப்போலோ இருக்குது. அதுலேயும் வந்து ஸ்கில் கோர்ஸ்லாம் பண்ணி அவங்க படிக்கும்போது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு போடணும் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ போடுறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி வந்து டைப்பிங் ஸ்கில் வந்து வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைப்பிங் கிளாஸ் கூட போகலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து டைப்பிங்கில் ஷார்ட்டர், லோயரு, ஸ்பீடு அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா அடிக்கிறீங்கன்னா, அதில் எஸ்எஸ்சியில் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குது. எஸ்எஸ்சியில் வந்துட்டு டைப்ரைட்டர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அந்த டைப்ரைட்டர் அந்த போஸ்ட் வந்து அதில் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, லாயர், ஜட்ஜ் ஆஃபீஸில் கூட வேலை வாங்கிக்க முடியும். டைப்பிஸ்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா. கோடை விடுமுறை நாட்களில் ஒன்று ஸ்கில் கோர்ஸ் போய் கற்றுக்கோங்க. நான் சொன்ன இ-சேவை மையத்தில், இல்லைனா மாவட்ட திறன் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில், இல்லைனா வந்துட்டு சிஎஸ்சி அப்போலோவில் போய் கற்றுக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு டைப்பிஸ்ட்டு ஆகிறதுக்கு வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து முயற்சி பண்ணுங்கள். டிஎன்பிசியில் வந்து டைப்பிஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் அது ஒரு ஜிஓ போட்டு தடை பண்ணியிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் புகழ். தேங்க்யூ.